என் வீட்லேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போறதுக்குள்ள அப்படியே குளிச்சுட்டு போன மாரி ஒரு ஃபீலிங் வருது. ஏன் தான் இவ்வளோ வேர்க்குதோ ச்சே! அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு இரிட்டேஷன் ஃபீல்ல இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த சம்மருக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கோங்க. இந்த சம்மருக்கு நீங்க பண்ண வேண்டியது முதல்ல ஆண்களா இருந்தீங்கன்னா, உள்ள ஒரு பனியன் அதாவது உள்ளாடைய வியர் பண்ணுங்க. ஏன்னா பொதுவா ஆண்கள் வந்து இந்த சட்டை போட்டுட்டு அப்படியே உள்ள பனியன்லாம் எதுவும் போட மாட்டாங்க. இந்த இந்த ஒரு தன்மை வந்து சம்மர்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார நீங்க போடாததுனால உங்களுக்கு வரக்கூடிய வேர்வை வந்து உங்க சட்டையில ஒட்டி, அது உப்பு படிஞ்சு ரொம்ப ஒரு மாரி அசிங்கமா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால நீங்க பண்ண வேண்டியது உள்ளார ஒரு ஒரு அந்த உள்ளாடைகள வந்து கண்டிப்பா நீங்க வியர் பண்ணணும். அதுக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள ஒரு பனியன், அதுக்கு மேல ஒரு டீ ஷர்ட் இந்த மாரி போட்டுருவாங்க. இது ஏசி ரூமு அதனால இப்படி போட்டுருக்கேன். பட் நீங்க வெயில்ல போம்போது தயவு செஞ்சு இந்த மாதிரியும் போட்டுட்டு போறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, உள்ள நீங்க போட்டிருக்கிறது பிளாக்கு, உள்ள நீங்க இதுக்குள்ள நீங்க ஒரு பனியன் போட்டிருப்பீங்க. இதுக்கு மேல சட்டை போட்டிருப்பீங்க. ஸோ, எல்லாம் சேர்த்து ஒரு மாரி உங்களுடைய வேர்வை இது வந்து வெளிய போறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம உள்ளே கிளாக் ஆயி நெறைய ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வேர்வைய எப்படி கட்டுப்படுத்துறதுன்றதுக்கான வீடியோவே இது கிடையாது. இந்த வேர்வைய எப்படி மேனேஜ் பண்றது? இந்த வேர்த்து கொட்டுறத எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம்? எப்படிலாம் நம்ம வந்து இத ஈஸியா மெயின்டெயின் பண்ணலாம்? அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இது கூடவே தயவு செஞ்சு இந்த மாரி ஓவர் லேயரிங் பண்ணாதீங்க. சிம்பிளா, ஸ்லீக்கா எது உங்களுக்கு சரியா இருக்கோ, அத உங்களுக்கு வியர் பண்ணிக்கோங்க. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பொதுவா அந்த ஓப்பன் ஹேர் விடும்போது ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் ஹேர டை பண்ணி ஒரு பன் மாரி போட்டுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னாக்கா, இந்த சம்மர்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ இது கூடவே நெறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, வேர்வை வந்தா ஒரு மாரி பிசு பிசுன்னு ஆவுது அப்படின்னு. இந்த பிசு பிசு தன்மைக்கு வந்து நீங்க பண்ண வேண்டியது காலையில குளிச்ச உடனே தயவு செஞ்சு ஒரு டியோட்ரண்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஒரு ரோல் ஆனோ இல்ல ஒரு டியோட்ரண்ட்டோ யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல எஃபிஷியன்ட்டான ரிசல்ட் தரும். உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை தாண்டி உங்க உடல் துர்நாற்றமா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய அ அந்தரங்கள் வந்து ரொம்ப ஒரு மாரி அன்ஈசியா, அன்கிளீனா இருக்கிற மாரி அந்த ஃபீலிங்க தாண்டி, உங்களுக்கு ஒரு டியோட்ரண்ட்டோ இல்ல ஒரு ரோல் ஆனோ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு ரிலீஃப் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஃபீலிங் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ இது கூடவே முக்கியமா ஆண்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து வேர்வையினால வரக்கூடிய இந்த வேர்க்குரு. இந்த வேர்க்குரு பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வேர்க்குருன்றது பேசிக்கா நம்ம வந்து வேர்வை ஓவரா அக்யூமுலேட் ஆகி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வேர்க்குருகள் வரும். ஸோ இத நீங்க அவாய்ட் பண்றதுக்கு நெறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப காமனா சொல்றது வந்து தயவு செஞ்சு போய் ஒரு டெர்மடாலஜிஸ்ட்ட பாருங்க. அவங்க ஒரு பிரிஸ்கிரைப்ட் சோப்பு இல்ல ஒரு லோஷன் மாரி குடுப்பாங்க. அத அப்ளை பண்ணிக்கோங்க. இது இல்லாம இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்க்குருக்காகவே ஸ்பெஷலைஸ்ட் பவுடர்ஸ் எல்லாம் இருக்கு. அத நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அத அப்ளை பண்ணிட்டு ஆஃபீஸுக்கோ இல்ல உங்களோட வேலைக்கோ போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது ஓரளவுக்கு ரிலீஃபா இருக்கும். ஆனாலுமே தயவு செஞ்சு இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சம்மர ரொம்ப ஈஸியா, பீஸியா மாத்துறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கமெண்ட்ல நோட் பண்ணி சொல்லுங்க. டாடா பை பை. டேக் கேர்.